வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களை, இப்பொழுதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொச்சி தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். இந்த கொச்சி தோட்டம் எங்கே இருக்குது என்று பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டத்தில் பற்று தொகுதிக்கு உட்பட்ட கழுதாவளை இருக்கு. கழுதாவளை இடத்துல இருந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் மூணாங்குறிச்சி பீச் ரோட்டுக்கு வந்துடலாம். இந்த பிரம்மாண்டமான கொச்சி தோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த கொச்சி கொண்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தா நாட்டப்பட்டிருக்கேன்னு பார்த்தோம் மட்டும் சொன்னால் 25,000 தொடக்கம் ஒரு 30-35,000 தொடக்கமான கொச்சி கண்டு நாட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனால் கழுதாவளையே அதிகூடிய கொச்சி கண்டு நாட்டிருக்கிற ஒரு பெரிய தோட்டம் என்றால் இந்த தோட்டமாக தான் இருக்கும். அந்த தோட்டத்தில் உரிமையாளர் பேர் என்னன்னா பாக்கியராஜா. அந்த பாக்கியராஜாவோட தோட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். இது கொச்சி தோட்டம் மட்டும்தான் என்று நம்ம கடந்து போயிடலாம். அது ஏனென்றா இந்த கொச்சி தோட்டத்துக்கு இடையில பீட்ரூட் போட்டிருக்காங்க. அது சொல்ல போனால் கொச்சி கண்டு சார அந்த பெனிஃபிட் அந்த இவ்வளவு லாபம் தருது. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு இணையாக அந்த பீட்ரூட்டும் தருது. இங்கே பாருங்க, கிட்ட வாங்க தம்பி, காட்டுங்க ஒளிப்பதிவாளர். இங்கே பாருங்க, பீட்ரூட் போட்டிருக்காங்க. இது நம்ம பெரும்பாலான ஆட்கள் நம்ம நினைக்கிற இந்த பீட்ரூட்ன்றது மலையக மக்கள் பெரும்பாலும் மலையக பகுதியில் தான் இந்த பீட்ரூட்கள் விளைகிற கரெக்டு பீட்ரூட் விளைகிறன்னு சொல்கிறாங்க. அந்த பிம்பத்தை தவிடுபொடியாக்கி நம்மளோட கமத்தொழிலாளியான பாக்கியராஜா அவர்கள் இங்கே அதாவது மட்டக்களப்பு மண்ணிலையும் பீட்ரூட் விளையும் என்று நிரூபித்து காட்டிருக்காரு. பாருங்க, இந்த பீட்ரூட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கழுதாவில் மூணாங்குறிச்சி பீச் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா பீட்ரூட் 175 தொடக்கம் 200 ரூபாய்க்கு நீங்கள் 1 கிலோ பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷானது, நல்ல மருந்தடிக்காத இயற்கை உரம் போட்டு உருவாக்கப்பட்டதா இந்த பீட்ரூட். எனவே நீங்கள் இந்த பீட்ரூட் தேவையா அல்லது கொச்சி தேவையா, கொச்சி கண்டு தேவையா இல்லை கொச்சிக்கா தேவையா, அதாவது மிளகா தேவை என்றாலும் நீங்கள் பாக்கியராஜாவை நாடலாம். இங்கே பாருங்கள், தோட்டத்தை வேணுமெண்டா உங்களுக்கு நான் அந்த பீட்ரூட் பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், இங்கே வாங்க ஒளிப்பதிவாளர், இங்கே வாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு பாக்கியராஜா, இந்த வருஷம் பீட்ரூட் போடுறீங்க, அடுத்த வருஷம் நான் கரெக்ட் போடுவேன், லீன்ஸ் போடுவேன் என்று சொல்கிறாரு. ஏன்னா மலையத்தில் இருக்கிற அனைத்து வகையான தோட்ட பயிர்களையும் நான் மட்டக்களப்பு மண்ணில் நான் உருவாக்கி காட்டுவேன் என்றார். இதில் காட்டுங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் புளிக்காரன் பாருங்க, பீட்ரூட்ல பாருங்க, காட்டுங்க தம்பி. இங்கே பாருங்க, விடுங்க நான் சின்ன ஆகினேன். வாங்க பெருசில் காட்டும். இடையிலைக்கு பாருங்க, பாட்டு ஆட்டாவும் காட்டுங்க. இங்கே பாருங்க, பீட்ரூட்ல பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, இதில் சின்ன நான் காட்டுறேன். இது சின்ன நாரி பெருசுகள் இருக்கு நிறைய. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, காட்டுங்க தம்பி. நீங்களும் தயவு செய்து பீட்ரூட்ன்ற கரண்ட் லீன்ஸ்ன்றது மலைய பகுதியில் தான் விளையும் என்று நீங்கள் நினச்சி கொள்ளாங்க. நீங்கள் முயற்சி எடுங்க, நம்மட மண்ணிலையும் விளையும். எனவே அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் இது விளைவிக்கிற முறை தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா நீங்கள் பாக்கியராஜாவை நாடுங்க. நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷானது கொண்டு வரணும்னா நீங்கள் கழுதா விலைக்கு வாங்க. பீட்ரூட் இவரை கொஞ்சம் பாருங்க, இவரை கொஞ்சம் காட்டுங்க. இங்கே பாருங்க, அள்ளி கொட்டுது பாருங்க, கிட்ட எடுங்க அப்படி நல்லா அள்ளி கொட்டுது பாருங்க. ஒரு மரத்தில் இருக்கிற கொச்சை பாருங்க, இவ்வளோ கொச்சு காயுது பாருங்க, பாருங்க பாருங்க காய. இது என்ன சாரி கொச்சு? இது பீஸ்வன் கொச்சி பாருங்க, ஒரு மரத்தில் வைக்கணும். இது எப்படின்னா வியலுக்கு மட்டும் பிரத்யேகமாக இப்படி விளையிறதுக்கான காரணம் என்ன வேண்டாம், இதில் நல்ல ப்ராக்டிஸான ஆக்கள், இதில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஆக்கள் இந்த தோட்டத்தில் சுற்றுவட்டத்தில் கழுதாவளையில் அதிகூடிய கொச்சி செய்கிற மக்கள் வியல் தான். அந்த கொச்சி கூடுதலாக விளைகிறதும் வியல் தான் விளையும். ஏன்னா அவ்வளோக்கு ப்ராக்டிஸான ஆக்கள். இங்கே பாருங்க, எத்தனை ஆயிரம் இருக்குன்னு பாருங்க. இங்கே கொஞ்சம் கிரிக்காடுங்க, இங்கே கிரிக்காடுங்க, எல்லாரும் கிரிக்காடுங்க. எனவே மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கழுதாவளைக்கு வாங்க. மூணாங்குறிச்சி பீச் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட்லையும் பெற்றுக்கொள்ளலாம், கொச்சையும் பெற்றுக்கொள்ளலாம். அது கமன் செய்கிற நடைமுறைகளையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன மரவா, உங்கள் ஆன்மீ செல்வேஸ். நன்றி, வணக்கம்.